இலங்கை ஒரு பாதுகாப்பை எதிர்பார்க்கிறார்கள், குறிப்பாக ஈழத் தமிழர்கள். அவர்களுக்கு உங்கள் நம்பிக்கை வார்த்தைகள் எது? இலங்கை தமிழர்கள் சொல்லலா துயரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி பல பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், பல அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் இலங்கை அரசுதான். ஆகவே தமிழர்கள் என்ற முறையில் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டியது நம் அனைவருடைய கடமை என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதற்காக நம்மால் இயன்றதை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று நம்புகிறேன். மாநில முதலமைச்சர் என்ற முறையில் ஓரளவுக்குத்தான் இது செயல்பட முடியும். ஏனென்றால் இது சர்வதேச பிரச்சனை, இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை. நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசு. மத்திய அரசு என்ன செய்யலாம் என்று ஏற்கனவே ஆலோசனை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசை நான் வலியுறுத்தினேன். இந்திய அரசு 2 வகையான நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஒன்று, இனப்படுகொலைக்காக, போர்க்குற்றங்களுக்காக இலங்கை அதிபரை இன்டர்நேஷனல் கோர்ட்டின் முன் நிறுத்த இந்தியா முயற்சி மேற்கொள்ள வேண்டும், இந்திய அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை, கண்ணியமான வாழ்க்கையை அளிக்க இலங்கை அரசை வற்புறுத்துவதற்காக இலங்கை அரசு பணியவில்லை என்றால் இலங்கைக்கு எதிரான எகனாமிக் சாங்ஷன்ஸ், பொருளாதார தடைகள் கொண்டு வர இந்தியா மற்ற நாடுகளுடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதை செய்தால் நிச்சயமாக இலங்கை அதிபர் பணிந்தாக வேண்டும், இலங்கை அரசு பணிந்தாக வேண்டும்.